ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா டிஆர்பி மூலமாக வந்து டெட் பேப்பர் 2 எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வெளியாகி அதில் நிறைய குளறுபடிகள் ஃபெயிலு பாஸு அந்த மாதிரி எவ்வளோ சதவீதம் அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 94% பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஏன் எதுக்கு இந்த மாதிரியான ஃபெயில் அப்படின்ற மாதிரி இருக்காங்க கவர்மெண்ட்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் எடுத்தால் தேர்வர்கள் என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸில் இல்லாமதெல்லாம் வந்தால் எப்படி அவங்க பாஸ் பண்ணுவாங்க? ஒவ்வொன்றும் டஃப்பாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே 2 எக்ஸாம் இருக்குது, ஃபெயில் ஆகி நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்படுறது சொல்லுங்கள் தேர்வுகளெல்லாம். நாம் பார்த்திங்கன்னா ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவுட் ஆஃப் சிலபஸ் எடுக்கிறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்ணும் இப்போ எதுவுமே சொல்லலை. போனஸ் மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லலை. ஏன்னா 6% பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. 6% வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஆசிரியர்கள் 2022, 23 கல்வியாண்டுள்ள பணியாற்றவும் நிறைய பேர் ஓய்வு பெறுறாங்க. கிட்டத்தட்ட 14 to 18 வரைக்கும் சொல்கிறாங்க ஒரு சில யூடியூப் சேனல்ஸு. ஒரு சிலர் வந்து 12 to 14 1000% பேர் வெளியே போகிறாங்க. ஒரு 12 to 14,000 ஆசிரியர்கள் வெளியே, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. அந்த இடத்த எப்படி நிரப்புவாங்க? அதுக்கு போனஸ் மதிப்பெண் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே 6% பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால போனஸ் மதிப்பெண் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை 149 ஜியோ வந்து ரத்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னமோ ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. பட் ஆனால் அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா போனஸ் மதிப்பெண் பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வருது. ஆனால் மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மதிப்பெண் கொடுத்தா நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க. இந்த 6%ன்றது நமக்கு ஒரு 40 அந்த சம்திங் இல்லை 50 அந்த சம்திங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் 70, 65 அந்த சம்திங்கில் தான் போய் வெளியே போயிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட உண்மைன்னு தெரியல. ஏன்னா 82 அப்படின்னா நீங்கள் ஒரு 70 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 15 மார்க் போனஸ் மதிப்பெண் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அந்த 82 வந்து தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நிறைய யூடியூப் சேனல் சொல்கிறாங்க. ஏன்னா 6% தான் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால 2023, 24 இதில் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கணும், நிறைய ஆசிரியர்கள் நியமிக்குவாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே நியமிக்கணும். கான்ட்ராக்ட் மூலமாக கொஞ்சம் போட்டாலுமே அரசாங்கத்து மூலமாக டெட் பேப்பர் 2 டிஆர்பி மூலமாக அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட எவ்வளோன்னு தெரியல. ஆனால் அரசாங்கத்தில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்குது. அதாவது இதை பற்றி விவாதிக்கிறாங்க. சிஎம் செல்லுக்கெல்லாம் நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் போனஸ் மதிப்பெண் வந்தால் ஒரு லக்கு தான். ஏன்னா ஒரு 10 மார்க் வந்தால் கூட ஒரு 75 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 73, 74 எடுத்தவங்களுக்குலாம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நியமன தேர்வு வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. பட் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் நாங்கள் எழுதி எத்தனை வாட்டி தான் ஃபெயில் ஆகி போகிறது. ஒரு டைம் இந்த நியமன தேர்வு இருந்தால் ரத்து பண்ணுங்கள், ஒரு தேர்வு இல்லாமல் இதுலேயே போஸ்டிங் போடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் சைடுலேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 6% வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைடு நம்பிட்டு இருக்கோம் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.